This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அமைச்சர்களும் கட்சித் தலைவர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எம்ஜிஆர் நகரில் தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதுவரையில் அவர் வெளியே வந்து ஒரு நாளாவது மோடியை விமர்சித்திருக்கிறாரா என்பதை தயவு கூர்ந்து பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக தனித்து போட்டியிடக்கூடிய சூழலில் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் என்கிற நிலையில கூட மோடியை விமர்சிக்கவில்லை, பிஜேபியை விமர்சிக்கவில்லை. தேனி அல்லி நகரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வழக்குகளுக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு, அப்படிதானே? அதை நான் சட்ட ரீதியா எதிர்கொள்றேன். வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக போயிட்டான். நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில இருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன? திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை உலக நாடுகள் கூட உற்று நோக்குவதாக குறிப்பிட்டார். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இது ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளாக இருக்கின்ற கனடா நாட்டை சார்ந்திருக்கின்ற அதிபர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிற இதே திட்டத்தை நாங்க எங்களுடைய நாட்டில் நாங்க கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. நாமக்கல்லில் நாம் தமிழர் வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ரோட் ஷோவில் கையசைத்து செல்லும் பிரதமருக்கு மக்கள் டாட்டா காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மோடி 10 ஆண்டு காலம் ஆண்டுகள்ல ஒரே ஒரு நல்ல திட்டம், இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் நாட்டு குடிகளுக்கு சொல்லி ஓட்டுக்கு சொல்லுங்க பார்த்தோம். இல்ல, வாய் பேசாது, கைதான். இப்ப உங்களுக்கு காட்டுறாரு, நீங்க 19ஆம் தேதி அவர் காட்டி விட்டுருங்க. மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து கரிமேடு பகுதியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஊழலை பற்றி பேச தகுதியில்லாத கட்சி பாரதிய ஜனதா தான் என விமர்சித்தார். இன்னும் ஒரு நாள் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல் நீடித்தால் எனக்கும் உங்களுக்கும் தெரிகிற இந்திய நாடு, சட்டமைப்பு, மக்களாட்சி முறை, ஏன் நம் தமிழ்நாடு வாழ்க்கை முறை என்றது நீடிக்கவே நீடிக்காது. நான் உறுதியாக தெளிவோடு நான் கூறுகிறேன். மீண்டும் தாமரை சின்னத்தை வாக்களித்து பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் அருகே கொட்டையூர், கீரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் பலர் ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ளதாக விமர்சித்தார். எந்த அமைச்சராவது ஊழல் செய்யாமல் இருக்கிறார்களா? அத்தனை அமைச்சரும் சுத்தமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்தால் எல்லா அமைச்சர்களும் ஊழல் தான். ஒருத்தர் 2 பேர் உள்ள போனாங்கன்னா வர முடியல. இன்னும் சில பேர் ஊழல் போய் ஜெயிலில் வந்திருக்காங்க. இன்னும் 10 பேர் ஊழல் செய்து என்னைக்கு ஜெயிலில் போக நமக்கு தெரியாது. அது இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. கடலூர் தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.